ப்ரோ நீங்க எங்க என்ன பாக்குறீங்க? செல் ஆயிட்டு பையான்னு பாக்குறேன் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ராத்திரி குத்திட்டு ஹோல்டு பண்ணிட்டு போயிருந்தா செல்ல அந்த போடுற எடி அது ஆல்ரெடி பையில இருக்காரு. இல்ல நானும் செல்லு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செல்லு ஒரு 50 ஹேண்டில் தான் கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி நான் 100 ஹேண்டில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஓகே. இந்த லோல தான் ஏதாவது நடக்கும்னு தோணுது. இனி ப்ரோ இனிலேருந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களா? இன்னைக்கு கொடுத்தா நீ பண்ணலாம் ப்ரோ. இன்னைக்கு அவங்க EODன்னு போட்டிருக்காங்க. எந்த ஒரு EOD சொல்றாங்க தெரியல. துபாய் EODனா நாளைக்கு காலையில வருவாங்க. 2ஆம் தேதினா அதான் நைட்டு வரும், இல்லைன்னா 8 மணிக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். போட்டு அடிக்கடி நடிச்சுட்டு இருக்கு காலையில செய்தா போட்டு எப்படா இருக்கு. சோக் ப்ரோ உங்களை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களா? நெட் கட் ஆகி போச்சு மீன் ப்ரோ. உங்களுக்கா? வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமா ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க. ஏன் கரண்ட் போயிச்சா? கரண்ட் போல மீன் ப்ரோ. நெட் கட் ஆயிருக்கு என்னன்னு தெரியல. விண்டோ வித்தவுட் இன்டர்நெட்னு வந்துச்சு. ஆனா போனா நீயாட்டி அங்கேயே கிலோனா அப்புறம் போனா மேல போன.
ஆனா எனக்கு ஒரு ஐயோ. ஆன்டி ட்ரக் கிளப் அமைத்து கல்லூரி மாணவர்கள் மத்தியில் யாருப்பா? ஏய் ஐயோ கதையே முடிச்சிருப்பீங்க. மேடம் இது என்ன ஸ்ரீனி ப்ரோ நியூஸ் டெஸ்டிங்கா? விடுங்க அப்புறம் கேளுங்க. ஒர்க்கிங் மைக் ஒர்க்கிங். உங்க மைக் ஒர்க்கிங் தான். பிஜியோட இருக்கு இவன் கைய அமுக்க போகுது ஆனா போயிடுச்சு பிரைஸ். ஆனா என்னையெல்லாம் முடிச்சுட்டாய் ட்ரேடே முடிஞ்சிருது யாரும் அவங்க இருந்தா. ஆனா மாடல் ஃபாலோ பண்ணணும் கைஸ். மாடல் ஃபாலோ பண்ணணும். கான்செப்டா ஓகே தான் இருந்தாலும் அதான் டைரக்டா போயிரும் இருக்க. ஆஃப்டர் 9:30 தான் நீ எடுக்க முடியும். ஹலோ ஸ்டில் ஹோல்டிங்கா இருக்கு பிரச்சனை இல்லை. நியூஸ் விண்டோ பாத்தீங்களா? 10 நிமிஷமா எதுல ப்ளூ கார்டியன். இப்பயா இப்ப நான் கேட்டேன். ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கா? ஆமா ஃபண்டட் அக்கௌண்ட் எதுக்கோ கேட்டுக்கலான்னு கேட்டா 10 நிமிஷமா 5 மினிட் எந்த ரெட் ஃபோல்டருமே பண்ணாதீங்க அப்படின்றான். இப்போ டைம் விண்டோ சொல்லியா 2 நிமிஷம்னா இல்ல 5 மினிட்ஸ்ன்றான். பிஃபோர் ஆஃப்டர் சேர்த்து 10 நிமிஷமான்னு கேட்டா ஆமான்றான். எதை கேட்டா ஆமான்றி. இல்ல அவனுக்கு இருக்கு பிஃபோர் ஆஃப்டர் 10 நிமிஷமா இருக்கு. 2 மினிட் தானே. 2 மினிட் அவன் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிருப்பான். ரூல் அங்க என்ன போட்டுருக்குன்னு பார்த்தாலே போதும். ரூல்ல போட்டுருப்பான். டயர் 1ல 2 மினிட்ஸ். ஆமா நார்மல் நியூஸ் 2 மினிட்ஸ்ன்ற மாதிரி போட்டுருந்தது. அப்ப அவ்வளவுதான் அதுதான். ஆனா டயர் 1க்கு 5 மினிட்னு போட்டுருந்தான். இல்ல டயர் 1 மட்டும் தானே நியூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், நார்மல்லாம் கிடையாது. பண்ணாதீங்க மேக்ஸிமம். அதாவது நியூஸ் மட்டுமே பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கன்சிடர் பண்றான் போல. என்னவோ நம்ம நியூஸ்ல பண்ண போறது இல்ல. மறந்துக்கு இருந்து அடிச்சிட்டோம்னா 9:30 ஓபன் ஆகிவிட்டது. கிருபரா போ மேல போ. கை நடுக்குது. அப்ப மெதுவா எடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 1 நிமிஷம் தானே ஆயிருக்கு. டக்குனு கை நடக்குது. இங்க நல்லா இருந்தது. இன்னொரு ஐ ஸ்வீப் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிருவானோ நம்மளுக்கு முடிஞ்சிட்டு. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். நான் அதுக்கு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 15 செகண்ட் ஆர்டிஆர்பிக்குள்ள போயிட்டு வரும்போது எடுத்துருந்தேன். டிபி நகட்டவுனே அடிச்சுட்டேன். ஐ மீன் ப்ரோ $40 கம்மியா இருக்கு. Five seconds
1 மினிட் கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கத்துங்க guys. என்னடா யாராவது செல் எடுக்கிறீங்களா? ஆல்ரெடி செல்லு ஹோல்டு பண்றேன். அதானே 15 செகண்ட் நீங்க எடுப்பீங்களே. நாங்க டாப்லயே எடுத்துட்டேன், மேல பை எடுத்தேன், அப்புறம் பை எடுத்து ஒரு 20 ஆண்டில அப்ப செல்லு. டிபி தான் 20 ஆண்டில் கீழே புஷ் பண்ணதான் பரவாயில்ல நினைக்கிறேன். அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா போனா கூட பரவாயில்ல, நின்று போனாதான் நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு அந்த லைன்லாம் மேட்ரு, இந்த லைன்லாம் எனக்கு என்னவோ பண்ண போகுதுன்னு தோணுது. எப்பயுமே கீழே தான் வரணும், ஆனா ஏன் சுத்திட்டான்னு தெரியல. இங்கேருந்து பையா எக்ஸிகியூஷன் பி ஹோல்ட் பண்றேன், அடிச்சா பி டிபி அவ்வளவுதான். இல்ல டிபி தான் ப்ரோ, கவலைப்படாது. நான் அந்த 1 ஹவரோட லோ தான் எனக்கு பாரி இருந்தது. பாப்போம். இங்கேருந்து பை தான். செல்லு 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 பை 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 எல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல ப்ரோ. பையா பை எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அடிச்சு காட்டு பாப்போம். ஓகே கைஸ், ஓகே ஓகே, யார் பெருசுன்னு பாடுத்தி வந்துரும், அவ்வளவுதான். பையா செல்லா? நான் செல்லுப்பா. நான் பை செல்லு எடுத்து முடிச்சிட்டேன், இருந்தாலும் செல்லு. நான் செல்லு ஹோல்ட் பண்றேன், நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏலே, அது வந்து அணில் ஓடி ஓடி உடஞ்சி இத்து விழுந்துருச்சுப்பா. அங்க அந்த இதுக்குள்ள இருந்தா வருது. ஏழை வந்ததே அது வழியா தான் வந்துச்சு. அந்த பாலையில வெட்டி விராட் ப்ரோ செகண்ட் ரவுண்ட் கொடுத்துட்டாங்களா? செகண்ட் இல்ல ரவுண்ட் ப்ரோ, கிடைச்சா? இல்ல ப்ரோ பிஜிஎஃப் அக்கௌண்ட் வாங்குனேன். சரி சரி. அவனுக்கு மினிமம் 4 ட்ரேடிங் டேஸா? ஆமா ஆமா. இன்னைக்கு தான் 2வது நாள்.
காலைல நீங்க செல் அடிச்சீங்கல்ல, சரி ஆமா. நான் அது சும்மா பாஸ் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் $30 இருக்குது, சரி டெய்லி 10 லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கேன். $30 எக்ஸ்ட்ரா இருக்கா, ஆமா. அதனால டெய்லி 10 லாஸ் பண்ணி மினிமம் 4 ட்ரேடிங் டேஸ் கொண்டு வரலாம் அப்படி வந்துட்டு. சரி. செல்லு தான் கைஸ், பையெல்லாம் சும்மா கைஸ், பைய எடுத்து அடி வாங்காதீங்க சொல்லி. அப்புறமே மன அழுத்தம். நான் வந்து உள்கூத்து வரையில ஏதோ வந்து நன்மை இருக்கு ப்ரோ. ட்ரம்ப் போன் போட்டு கேட்டேன், சொல்லிட்டாங்க. பேட்ரிக் மாதிரி ஆக போறேன் ப்ரோ. அடுத்த பேட்டரியா? All you need 20 handles. All you need 20 handles. 20 handles. 20 gets trader. 20 handles. இருங்க, நான் 5 செகண்ட்ல போய் சாட் போறேன், அப்பதான் நல்லா தெரியும். அருமையா இருக்கு. Order filled. ஐயோ வேலை போய் வந்துச்சா? ஐயோ மேல போய் வந்துட்டாங்க. என்ன அங்க விழுந்துருச்சு? அதுதான் என்ட்ரில வந்து கத்தி மாதிரி எடுக்கணும். மீன் ப்ரோ, என்ன மீன் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? செல்லு எது பார்த்துட்டு பைய எடுத்துட்டு இருக்கீங்க? சார் அது புஷ் என்றும் அமீன் ப்ரோ வழியில, என்றும் அமீன் ப்ரோ வழியில. பை பை பை. ஐயோ மேல 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 டிபி ஏத்துங்க, டிபி ஏத்துங்க அடுத்து டக்கு. இருங்க இது போறவரே தெரியல. இன்னும் முதல்ல வெளிய போதானே தெரியல. அமீன் ப்ரோ போகும் ப்ரோ, நீ ஏத்துங்க ப்ரோ. இல்ல 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 கொஞ்சம் கஷ்டம். பாப்போம். கிரிட்டு ஒரு கேண்டல் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அடிச்சோனே கிரிட்டு கிரிட்டு ரெண்டே கேண்டல்ல டிபி முடியுது. ப்ரோ டிபி ஏத்துங்க ப்ரோ, போறியாவே? இருங்க வண்டியா மீன் ப்ரோ, எஸ்எல்ல நகட்டுங்க. எஸ்எல்ல நகட்டுங்க. மீன் ப்ரோ அவ்வளவுதான். நகட்டு மீன் ப்ரோ. டிபி நகட்டுங்க, டிபி நகட்டுங்க. போங்க எனக்கு. டிபி நகட்டுங்க, டிபி நகட்டுங்க. இல்ல பாப்பல எனக்கு தெரியும். இருங்க ஹோல்ட் ஆகுதான்னு பாப்போம். அவ்வளவுதான். அச்சச்சோ இது மட்டும் நிக்க கூடாது. கேண்டல் ஹோல்ட் ஆக கூடாது. வெளிய போ, நிக்காத. ஹோல்ட் ஆத்துனா அந்த கேண்டல் ஹோல்ட். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாட்டு அமீன் ப்ரோ, நாட்டு அமீன் ப்ரோ, நாட்டு அமீன் ப்ரோ. நாட்டுங்க 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 நாட்டுங்க. செவன தாவுடா தாவு. யாரு? இல்ல இல்ல ப்ரோ, ராங் நம்பர். நான் நேத்தே கால் பண்ணும்போது சொன்னேனே ராங் நம்பர். Order ஏத்துறா 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 ஏத்துறா. ஒன் டைம் பாவி பைய. இல்ல இல்ல, அது ஹோல்ட் ஆக கூடாது. ஹோல்ட் ஆனாலே முடிஞ்சு. அது போயிருக்கு. அடுத்த கேண்டல் புள்ளி ஸ்கேன்ல வந்துரும். 2 பியரி ஸ்கேன்ல வேஸ்ட் ஆஃப் டைம் தான். முன்னூறுல 57 தேறிடுச்சு. 57 ரிஸ்க் வச்சு 500 எடுக்கிறோம். ஒரே ட்ரேடு 1:10 ஆறாரு. மேடம் மனசே எல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி இருக்கும். வாங்கின அடி எப்படி? அமீன் ப்ரோ செல்ஃப் கண்ட்ரோலா? அமீன் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. செல்ஃப் கண்ட்ரோலா கேட்டேன். ஆமா ஆமா செல்ஃப் கண்ட்ரோலான்னு கேட்டேன். இப்படி சொல்லிதான் வந்து தேத்தி அடுத்த ட்ரெயின்ல தேத்தணும். அமீன் ப்ரோ, நான் தான் சொன்னேன்ல செல்லுதான்னு. இல்ல இது அமுக்குற போது இங்க வந்துருச்சு. நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நீங்க என்ன நீங்க எக்ஸிகியூஷன்லாம் இப்படி விட்டீங்கன்னா எப்படி? நம்மலாம் அப்படியே அடிச்சோடனே அங்கனே இப்ப என் எக்ஸிகியூஷன்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு கொடூரமா இருக்கு. ஐயிலே இருக்கு. நான் சொன்னது தெரியுமா? டக்குனு கை ஒதறுது. புரியல. இல்லனா இல்ல 15 செகண்ட்லயே முடிஞ்சிட்டு இருக்கு ட்ரேட். இதுலயே முடிஞ்சிட்டு இருக்கோம். கிளீனா இருந்தது.
செல்லாகையா வண்டா வண்டா வண்டா. நான் போஸ்ட் போட்டு வரேன். ஐயோ ஐயோ எனக்கு ஒரு $40 வேணும். $40 ட்ரேட் பண்ணவா? மாஸ்டர் என்ன மீன் ப்ரோ பயப்படுறீங்க? அசிங்கப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அமீன் ப்ரோ டிபி போயிருச்சு. ஏ இன்னும் போலயே. இருக்கா? என்ன அது கொள்ளத்தூர் இருக்கீங்க கொள்ள இருக்கா? ப்ரோ இப்பதான் பக்கத்து கேண்டில தாண்டி இருக்கு. ஓகே ஓகே. புள்ளி ஸ்கேண்டல் வந்திருக்கு. ஆனா அதுக்கு 15 முன்னாடி அந்த second. பியரி ஸ்கேண்டல்லாம் மறந்துட்டீங்க. 15 செகண்ட் ஒரு கேண்டில் வந்து அந்த சிஎஸ்சி வச்ச கேண்டில் பறந்துட்டான். சூப்பர் சூப்பர். இப்பதான் டிபி வந்திருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் வந்து 40 அருமையான என்ட்ரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க கூட பாத்துக்கலாம் மீன் ப்ரோ மாடல விட்டீங்க மீன் ப்ரோ. மாஸ்டர் அதுதான் மாஸ்டர் இந்த 15 செகண்ட் நிப்பான்னு நினைச்சேன். அங்க போயிட்டான். நினைக்கிறதெல்லாம் நடந்தா நம்ம காசு பார்க்க முடியாது. மேல போகும்போதே எடுக்க முடியாது. இல்ல மேல போகும்போதே அடிச்சுதான் இங்க போய் விழுந்தது. இல்ல இல்ல நான் தான் பயந்தேன். இங்க நான் இப்பதான் பாக்குறேன் அதை எடுக்க முடியாது. பை 3 திரும்பறதுக்குள்ள போயிடுச்சு. அமீன் ப்ரோ $40 திருச்சின்னு முடிச்சாச்சு. புடிச்சிங்களா? ஐயோ என்ன இறங்கிருச்சு. டிபி போகாம போடா. அடி அடி அடி. என்ன ப்ரோ சொன்ன மாதிரி 600ல இருந்து திரும்புறான். ஐயோ அமீன் ப்ரோ என்னாச்சு? எப்படி வரையான்னு பாருங்க. இப்ப அடிச்சான மன வருத்தம் தான். இல்ல எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு மைல்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இருக்குதான். ஐயோ இப்ப பாக்குறீங்களா? நான் அனுப்பிச்சுறேன் பாருங்க. ஐயோ இப்ப $50 கணக்காகி போச்சு. எப்படி திரும்பிறியான்னு பாருங்க. லிட்டரலா ஒரு ஹேண்டில் மீன் ப்ரோ. 765 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாதது. என்ன மீன் ப்ரோ செல் அடிச்சிருக்கீங்க? இல்ல ஒரு சின்ன கல்ப் நினைச்சேன். கல்பா? நம்மள கல்ப் பண்ணிடுவாங்க Order தெரியுமில. filled. Order filled. துடிக்கிறாங்க. துடிச்சாலே போட்டுருவாங்க. நான் அடிக்கிறேன். கத்துக்கணும் படி. Order filled. என்னடா? எப்பா அதுக்கு இப்படியா? அதுக்கு முன்னாடியே போய் தொலைய வேண்டியதாடா. தனி திறமை வேணும்பா. ஆமா. தனி திறமை. இல்ல நான் சாரி ப்ரோ. பண்ணேன். இவ்வளவு பெரிய கேண்டில் உள்ள போயிட்டு வர மாட்டான்னு நினைச்சேன். உள்ள போயிட்டு வரான். இதுதான் 15 செகண்ட் சீக்ரெட் என்ட்ரி. இல்ல இல்ல அதெல்லாம் சீக்கிரம் என்ட்ரி கிடையாது. அது அவர் என்ட்ரி. அவரா பைசல் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கணக்குல வராது. இதெல்லாம் என்ட்ரி அவரது இல்ல. அது 15 செகண்ட் என்ட்ரி கிடையாது गाइस. நம்பாதீங்க. Five minute OB dab bro. Order filled. என்னடா?
தொங்குது. தொங்குனாலே வேலையை முடிச்சிடும். அமீன் ப்ரோ லாஸ்ட் அதான் தொங்குது. வெளியில போடா. ஆதி ஆர்பியா சே Order filled. அடச்சே. அப்படிதான் பண்ணுவோம். பூரா டிஎஸ் பண்ணி போறேன். இல்ல செம்பு இல்லைங்க. முடிச்சுட்டா guys. அரைச்சரைச்சு ஏத்துறேன். கிட்டு ஏற்ற மாட்டேன். அதுக்கு வந்து காரணம் என்னன்னா செல்லா போன்னு அர்த்தம். இல்ல 15 மினிட்ஸ்ல இங்கேயே அப்படிதான் தெரியுது. வெயிட் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் இங்க செல் பண்ணேன். அதனாலனா ஐஸ்ல சம்டைம்ஸ் நீங்க இப்படிதான் மீன் அந்த அக்கௌண்ட் பிரச்சனை மாத்தி போட்டு மண்டே ஒன்லி. புரியல அவர் பாருங்க இப்படிதான் எனக்கு அக்கௌண்ட் போச்சுன்றாரு. இட்ஸ் மண்டே ஒன்லி. இட்ஸ் மண்டே ஒன்லி. திரும்பல அப்படியா கடைசி நாள். கடைசியில டென்ஷன் ஆகி 15 எம்என்க்கு அடிச்சிட்டேன். பொடிச்சு போ அப்படின்னு. எதுவும் ஆர்டிஹெச்ல சவுண்ட் குடுக்கலையா? ஆர்டிஹெச்லமே பெருசா. ஐயோ செல்லுதாங்க பயப்பட்டுருந்தீங்களா? செல்லடிக்கு பாத்தீங்களா? விக்க மீன் அது அது விக்கு இல்ல பை அடிச்சிருந்தாருன்னா கீழே அடிக்க இருக்கும். பை அடிச்சாலும் அடிதான், செல் அடிச்சாலும் அடிதான். ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மாதிரி அந்த அப்படியே வால்யூமோட அங்கனையா மீன் எடுக்கல நீங்க? எனி கிரைட்டீரியா? எங்க இங்கயா? 9:30 இங்கயா? 9:31 செல்லாச்சுல அந்த அளவுக்கு. இதா பெரிய கண்டல். இதானே
ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த அது ஆர்டிஹெச்சா பார்க்கல இடிஹெச்சா பார்க்கல 5 மினிட்டோட எஃபிஜி இதுதானே குள்ள வந்து சொல்றீங்க ஸ்வீப் பண்ணி ஆமா அதான். இது அதேதான் வந்துட்டு ஆர்டிபிக்குல சிம்பிளா வந்து எஸ்எம்டி ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு செல்லுல இருக்கு. அப்படி இங்க அததான் ரெஸ்பெக்ட் ஆகல. எடுக்கலையான்னு கேக்குறேன். செல்லு தான் ஏன் எடுக்கலையான்னு எடுக்கலைன்னு ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்களா? ஆ, அதான் அடிக்கிறதுக்குள்ள கை நடுங்கிருச்சே. கை நடிக்கிறா அந்த நடுக்கம் தான் இந்த 339. சரி சரி அப்ப விடுங்க நாளைக்கு பாத்துக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. Not necessary to recover the all-time good. மணி ஓப்பன் ஆயிடுச்சா? 10 மணியா? இன்னும் ஓப்பன் ஆகல. இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷம் இருக்கு. ஊத்திட்டாங்க. போஸ்ட் போட விட மாட்டேன். செல்லு தான். நினைக்கிறதுலாம் நடக்கும். ஆனா ஸ்ரீனி ப்ரோ பாத்தீங்களா? இவர் லைவ் வந்திருக்காரு. யாரு? ஏங்க பேர் சொல்லாம தாங்க பேச நீ. சாரி. உங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்ரீனி ப்ரோ. ப்ரோ கட் பண்ணி விட்டுருங்க ப்ரோ லைவ்ல வாய்ஸ். அது பாத்துறேன். போஸ்ட் போட்டுவாரு. யூடியூப்ல கேக்குதா? இல்ல ஆக்சுவலி சேலஞ்ச் நீங்க நினைக்கிறது சேலஞ்ச் எடுத்தீங்க அது ஃபைன் தான். நான் அதை தான் சொல்ல மாட்டேன். சப்போஸ் எனக்கு சேலஞ்ச் ட்ராக் பண்ணி சார் வாய்ஸ் கேக்குது. கேக்குதா? வாய்ஸ் கேக்குது, வாய்ஸ் கேக்குது, வாய்ஸ் கேக்குது. கேட்கலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. இப்ப இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இப்ப மட்டும் கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. கேக்குது. ஏங்க அவருக்கு அமீன் ப்ரோ லைவ்ல கேக்குதான்னு பாருங்க. நானே பாத்துக்கிறேன். என்னமா எனக்கெல்லாம் பூச்சி வரல. குட் ஸ்டார்ட்.
அமீன் ப்ரோ சொல்லுங்க ஏ மாஸ்டர். பிளஸ் என்ன வச்சிருக்கீங்க? முகமது ஆ ட்விட்டர் ஐடி என்ன வச்சிருக்கீங்க? ட்விட்டர் ஐடியா ஆ, பேர் தெரியலையே. வேறயா? இல்ல இல்ல நார்மல் இது உங்க இந்த ஐடி. எம்டி அமீன் போன் தானே வரும். எம்டி அமீன் எம்டி ஆமா அமீன் வேற போக்கல. உங்களுக்கு அன்னைக்கு மாத்திட்டு அமிச்சேன்ல. இல்ல இல்ல உங்க ஐடி கேக்குறேன் மீன் ப்ரோ, மெயின் ஐடி கேக்குறேன். மெயில் ஐடியா? மெயின் ஐடி மெயின் ஐடியா? ம் இருங்க அப்படியே வைக்கிட்டா. மெயின் ஐடி ஏ ட்ரேடர் @NQ 1994. ட்ரேடரா NQ வந்துச்சு. அதான் 1994. பிறந்த வருஷம் எதை போறதுன்னு தெரியல, அதனால அதை போட்டு வச்சிட்டேன். Dream. 20 ஹேண்டில் போச்சுன்னா நம்ம டிபி போயிடும். இது வரல சரி. டிபி கேக்குது தான் இருக்கு. கைஸ் மீட் மெசேஜ் பாருங்க. சரி நான் டெலகிராம்ல பண்றேன், இங்க வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்கு. யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. அமீன் ப்ரோ சொல்லுங்க மாஸ்டர். சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். பிரபு ப்ரோ என்ன பண்றாரு? 4R லோ விக் பிரிண்ட் போடுது. அவ்வளோலாம் ஸ்ரீனி ப்ரோ கத்துக்குங்க. ஸ்ரீனி ப்ரோ எப்படி விக்கு பிரிண்ட் ஆகுது என்னன்னு பாருங்க. ஸ்ரீனி ப்ரோ பாத்தீங்களா? ப்ரோ வாய்ஸ் தெளிவா கேக்குது. நான் ஓட்டவே இல்லையே. ரொம்ப தெளிவா கேக்குது. இல்ல ப்ரோ நான் தான் ஓட்ட வீடியோவே பார்க்கலையேன்றே. வீடியோவே பார்க்கலையே, வாய்ஸ் எப்படி தெளிவா கேக்குது? என்ன சொல்றீங்க? ஓகே தெரியற மாதிரி. நீங்க 65. ஓ இருங்க நான் லைவ் பார்க்கலையே. நான் லைவும் பார்க்கல சாட்டும் பார்க்கல. போங்க மின் ப்ரோ. பை போட்டீங்களா? இல்ல மாஸ்டர். சரி சரி. ஏன் என்னாச்சு? கேட்டேன் எடுத்தீங்களான்னு. இல்ல இல்ல போக மாட்டேன் போல. படுத்தேன். உக்குரியா கடந்த
என்ன செல் அடிச்சீங்களா? அடிக்க பாக்குறேன். கேண்டல் என்ன ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது. மீன் ப்ரோ பையடிங்க மீன் ப்ரோ. பை தான் மாஸ்டர். நல்லா லேட்டா அடிக்கிறீங்க. இந்நேரம் 5 மினிட்டுக்குள்ள வரும்போதே அடிச்சிருக்கானா? ஆஹா கேண்டல் ரொம்ப சொதப்புது. வச்சதும் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிற மாதிரியே இருக்குல்ல. எவ்வளவு தூரம் இருக்கு? 265. ஊத்துறியா மேல? என்ன கணக்கு இருக்கு? நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு. உண்மைதான் கைஸ், உண்மைதான். அந்த 15 செகண்ட்லயே எடுத்துனா பாத்தீங்களா விக்க? அப்பா அததான் சொல்றேன். நியூஸா? நான் நீ தப்பிச்சிட்டேன். நியூஸ் எல்லாம் இல்ல ப்ரோ. ட்ரம்ப் நீங்க வேற என்ன பண்ணிருப்பான்? ட்ரம்ப் குசு குசு விட்டுருப்பாங்க. பாருங்க என்கியூல எதுலயாவது வந்திருக்கா விக்கு? என்கியூல இருக்கான்னு பாருங்க. இருங்க அப்படின்னு நான் பாக்குறேன். டிலேட் சாட். என்கியூல இல்ல மீன் ப்ரோ, எம்என்கியூ தான் ப்ரோ. ஐயோ யுஎஸ் ஹண்ட்ரட்லயும் விடுங்களே. யுஎஸ் ஹண்ட்ரட்லயும் வரல. எம்என்கியூல தான் வித்தையே. இஎஸ் கூட எதுவுமே பண்ணல. யூஎஸ் ஹண்ட்ரட் ஒண்ணுமே பண்ணலாம் மீன் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து விளையாட்டு காமிக்கிறாங்க. ஒரு லெக்கு கீழேயோ மேலேயோ முடியட்டும். அடுத்த லெக்ல ட்ரேட் பண்ணுவோம். இல்லைன்னா நாளைக்கு பண்ணுவோம். ஏன்னா வால்யூமாவே பிரைஸ் நல்லாவே இல்ல. ஒவ்வொரு கேண்டலுமே ரீட்ரெஸ்ட் லிட்டரலா. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இன்னும் எனக்கு என்னவோ இங்க நல்லா இருக்க. ஆனா நீங்க அப்ப ஹையர் டைம் ஃப்ரேமா எடுங்க அவ்வளவுதான். அதுதான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இங்க நல்லா இருக்க மாதிரி. 2 எம்என்கி போடுங்க. 40 ஹேண்டல் எஸ்எல் வச்சிட்டு தூங்கிடுங்க அவ்வளவுதான். அக்கவுண்ட் பிரீச். ஆமா ஹோல்ட் பண்ண கூடாதுல ட்ரேட. அமீன் ப்ரோ நாளைக்கு சிபி இருக்கு அமீன் ப்ரோ. ஆமா ஆமா வால்யூம் வராது. வால்யூம் வந்தா முன்னாடியே வந்திருக்கணும். 9:30 வால்யூம் வரல. அது எதையுமே எடுக்காம நிக்குது. கீழே எடுக்கல மேலே எடுக்கல. நான் வந்து தப்பிச்சிட்டேன். பட் நரேட்டிவா கரெக்டா இருந்துச்சு. ட்ரேட் அதுக்கு ஏத்தாப்புல அலைன் ஆச்சு, எடுத்துட்டேன். ஆனா அது கண்டினியூ ஆகல. நான் கரெக்டான லாட் சைஸ் யூஸ் பண்ணி எக்ஸிட் ஆகட்டினா இல்லைன்னா நான் ஒரு என்கி போட்டுட்டு உட்காந்துட்டேன்னா அவ்வளவுதான் போட்டிருப்பாங்க. $400 போயிட்டு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் ரிவெஞ்ச் மூடா. இல்ல லைவ் ஆரம்பிக்கும் போது யோசிச்சீங்களா? இந்த 1 hour லோ மார்க் பண்ணிட்டு சொன்னேன். இதுதான் எனக்கு என்னவோ காமிக்குது பைக்கின்னு. கண்ணை மூடி அங்கேயாவது அடிச்சிருக்கலாம். மாமி ஹலோ மாமி 6:54 நெட்டு போச்சு மாமி. இன்னுமே வரல மாமி. நான் இப்ப ட்ரேட் பண்ண வச்சு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண சரி வந்துரும் நினைச்சிட்டு அது இன்னுமே ஒரு மினிட்ல பாருங்க. ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. இதா இந்த யூனிவர்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு. இல்ல இது கீழே வரும். ஆனா நான் பை தான் பாக்குறேன்.
எட்டு பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. இந்த டேயோட கேப்ப ஃபில் பண்ண போகுதுல ஆர்டிஎஸ்ல. ஆர்டிஹெச்ல மேல இருக்கிறதா? ஆமா. மேல இருக்கிறதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. மேல வந்து இன்னைக்கு கேப்பா அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு 65. ஆமா ஆமா நெருக்கி பண்றாய். வரைக்கும் போயிருக்கு. Just read the order flow, guys. Trade every 5-minute PDRA with the 1 minute. You won't get the share. You know. என்ன மீன் ப்ரோ? தெரியுது, அமுக்கு தான் முடியல. டபுள் சைடு அடிச்சிட்டு இருக்குது. லிட்டரலா நான் வந்து மாடல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களால போய் கிராக் பண்ணி ட்ரேட் பண்ண முடிஞ்சா பண்ணீங்க. என்ன மீன் ப்ரோ? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இதுக்கு மேல மாடல் வந்து ஒண்ணுமே கிடையாது எனக்குள்ள. நீங்க போயிட்டு டிராலாம் வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் போகாது பிரைஸ். கடைசி வரைக்கும் டிராவை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். நானும் தான் இப்ப நான் போட்டு எக்ஸ் போட்டிருக்கேன். வாயே சும்மா இருக்க மாட்ட முடியாது, எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு வெளியே போன மாதிரி. சரி கைஸ், நான் போயிட்டு வாக்கிங் போறேன். ஜாலியா ட்ரேட் பண்ணோம். நான் இன்னைக்கு வந்து நல்ல மனதில் இருக்கேன். மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. ஆமா, வெட்டியா ஏதாச்சும் பேசிட்டு இருக்கிறது. நாளைக்கு ஒரு நான் இன்னும் எவ்வளவு எடுக்கிறேன்? இன்னும் 2 நாள் ட்ரிப் பண்ணணும். Order filled. நாளைக்கு நியூஸ் டேட் கண்டிப்பான முறையில். சிபிஐ கைஸ், கோல்டு பை கைஸ். கோல்டு வந்து செல் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லோக்கு வந்துருச்சு. எப்படி நாளைக்கு லோ அதுக்குள்ள பிரிண்ட் பண்ணாண்டா ஓகே, பிரிண்ட் பண்ணலைன்னா செல்லு, பிரிண்ட் பண்ணிட்டாண்டா பை. சிபிஐ பை சார். ஏன்னா நான் 9:30 எப்பவும் ட்ரேட் பண்ணிக்கிறேன். சிபிஐல வெட்டியா லாஸ் பண்ணிட்டு. அமீன் ப்ரோ சொல்லுங்க மாஸ்டர். மாடல் லோ எடுக்கவே இல்லை தெரியுமா? ஆமா மாஸ்டர், பார்த்துதான் இருந்தேன். அதை அரைச்சதுல ரொம்ப இதாயிடுச்சு. நம்ம கண்ட்ரோல் ப்ரோ ஏத்திருங்க. எங்க ஏத்தணும்? எஸ்எல் ஏத்திருங்க. இல்ல பாப்போம். என்ட்ரி எடுத்துருக்காரா? லைவ் பார்க்கலாம் ப்ரோ நெட்ல. புஷ் பண்ணிட்டு இருக்கேன், இங்க ஏத்திருங்க. திரும்பி ரீட்ரேஸ் பண்றதுக்கு வந்துருவான். அது ஒண்ணு இருக்கோ? ஆமா, ஏன்னா ரொம்ப ஐஸ் இதா இருக்கு. 65 வரையும் போலாம் ப்ரோ. விராட் ப்ரோ டெலகிராம் பாருங்க. விராட் ப்ரோ இன்னைக்குதான் ப்ரோ வாங்கின ஒரு அக்கௌண்ட். சரி வாங்கினா லாஸ் ஆயிரம். ஆயிரமா? அவ்வளவுதான். என்ன ப்ரோ ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த ட்ரேட நானு அந்த செல்ல அடிச்சு வச்சிருந்தேன். ட்ரேட் எல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ, ட்ரேட் எல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம மைண்ட் செட் தான் பிரச்சனை. லாஸ் வந்து ஏத்துக்கிறேன். இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு 20 நாள் அக்கௌண்டே இல்லாம இருந்தேன். அப்பதானே நம்ம கான்ஷியஸா ட்ரேட் பண்ணணும். அதுதான் 20 நாள் பொறுமையா அக்கௌண்ட் இருந்து வாங்கினேன். வாங்கி நிஜமா இவ்வளவு நாள் அக்கௌண்ட் வாங்காம இருந்தது இல்ல. நான் கடைசியா லாஸ்ட் 20 days அக்கௌண்ட் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் வாங்கல. ஒரு வாங்கி கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு, நடுவில் ஸ்டார்ட் ஆயிட்டு. நாளைக்கு சிபிஐ பண்ணுவாங்க அவ்வளவுதான்.
ஓகே ப்ரோ. சிபிஐல பாஸ், ஒன் டே பாஸா? ப்ளூ கார்டு ஒன் டே பாஸ் பண்ண விடாது அதெல்லாம். ஒன் டே பாஸ் கிடையாது ப்ரோ. நீங்க வாங்க போறேன்னு சொல்லியிருந்தா நம்ம வேற ப்ராப்பர்ட்டி ஒன் டே பாஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்ணிருக்கோம். நாளைக்கு சிட்டி இல்ல ஏற்கனவே இதுல ஒண்ணு வாங்கணும் ப்ரோ MFUல. எப்படி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண MFP வேணாம், MFP வேணாம். இல்ல ப்ரோ, நான் வாங்கின ஒரு தடவை எப்படி யூஸ் பண்ணு தெரியாம அக்கௌண்ட் போச்சு எனக்கு ட்ரேட் அவுட்ல போட்டு. Order இல்ல, filled. மீன் ப்ரோ அடிச்சு லாரியா போச்சு. நல்லா போச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த ஐஸ் எடுத்துருக்கலாம். இப்ப இங்க இருந்து போவான் பாருங்களேன். அதுதான் 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 அலைன் ஆகுது போவோம். ஓ அடிச்சிட்டானா? நான் ஸ்டீம் டிலே பாத்துக்கிட்டு இருக்கேன். அழகா வந்தா பாடியில யூஎஸ் சென்டர்ல முடிஞ்ச மாதிரி கட்டுது எனக்கு. எடுக்கல. பிஎஸ் தான் MNQக்கு நம்பர் மாறுமா? மீன் ப்ரோ MNQக்கு நம்பர் மாறுமா? MNQக்கு நம்பர் ஆமா, மாறும். பிரைஸ் நம்பர் மாறும். ஆமா, யுஎஸ் சென்டருக்கு மாறும். இல்ல NQக்கும் MNQக்கும். NQக்கும் MNQக்கும் என்ன ப்ரோ மாறும்னு கேக்குறீங்க? பிரைஸோட இது. ஆமா ப்ரோ, மாறும் ப்ரோ. MNQக்கும் NQக்கும் மாறும் ப்ரோ, மாறும் ப்ரோ. ஒரு ஹேண்டில் 2 ஹேண்டில் அந்த டிஃபரெண்ட் இருக்கும். உண்டனா மாறாது. ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஒரு ஹேண்டில் 2 ஹேண்டில் தான் இருக்கு. திரும்பி உள்ள வருது. இப்போ 3 NQ இருந்தா நேரம் குத்தி இருந்திருக்கலாம். என்ன மீன் ப்ரோ? அதுதான் எனக்கு என்கிட்ட பிடிக்காது. டாப் ஸ்டெப்ல அப்படியே கொடுப்பாங்க. அவன் ஏடா கூடமா திருப்பி வச்சிருக்கான். லைவ் அக்கவுண்ட்க்கு 3 NQ கிடையாதா? கிடையாதுக்கா, ஒரு NQ தாக்க தரேன். அதுதாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது 3 NQ ட்ரேட் பண்ணிட்டு அதுல போய் ஒரு NQ பண்ணும்போது எனக்கு வெறி ஆயிடும். 20 ஆண்டுல போடும். ஆனா என்னடா இங்க 1200 எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிடுறாமா, அங்க போயிட்டு 300 100 மனசு ஏத்துக்கிறாரு. ஆனா அந்த 300 100 மனசு வச்சுக்கிறணும், வேற வழி கிடையாது. ப்ரோ 50K மட்டும் இதுவா இல்ல மத்த அக்கவுண்ட் வாங்கலாம்? எல்லா அக்கவுண்ட்டுக்கும் 150Kக்கும் ஒரு MNQ தான் லைவ். அவங்களோட அந்த இதுக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன ஸ்டார்டிங் இருக்கும், கூட தான் இருக்கும் மேமே. அதுல 15 NQ எடுத்துக்கலாம்ல. அப்படின்னும் போது 3 NQ வச்சிருக்கும். எதுக்கு கீழே வந்தேன், எதுக்கு மேல வரேன்? அது அப்படிதான், பிரைஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப அரைக்கும் போது இந்த மாதிரி தான் ரீட்ரஸ்ட் ஆகி தான் ப்ரோ போகும். ஒரு PDRமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நீ நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரா? லைவ் எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர் இருக்காங்க அமீன் ப்ரோ. என்னோட உங்க கவுண்ட் அமீன் ப்ரோ ஃபேன் பேஸ் நிறைய பேர் வராங்க. லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சர்ப்ரைஸ் பண்ணிருங்க गाइस. ஃபேன் பேஸ் அதிகமா எனக்கு லாஸ் ஆகுது. ஐயோ இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது போல இருக்கு.
அமீன் ப்ரோ டிபி முடிஞ்சு. என்னத்த பண்றது இப்படிதான். அமீன் ப்ரோ இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க. ரெக்கவர் பண்ணுவேன் உட்காந்துருக்கீங்க. ரெக்கவர் பண்றதுக்கு இல்ல 300 தானேன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ட்ரேடு கிளீனா, இப்ப இந்த ட்ரேடே கிளீனா தான் இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இல்லனா பிரேக் ஈவன் அந்த லாஸ் எடுத்துட்டு அடுத்த ட்ரேட்ல பாத்துட்டு இருக்கலாம். இந்த ரெக்கார்ட் பண்ற மூடுக்கு போய் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரோம். மனசா ஏத்துக்குங்க கைஸ் லாஸ். அந்த ட்ரேட் நான் செல் என்ட்ரி எடுத்து 930க்கு $800 வந்துச்சு. நான் எடுக்காம உட்காந்துருக்கேன். நான்லாம் வந்து கண்டிப்பான முறையில் நான்லாம் வந்து அப்படியே பின்னாடியே நகட்டிக்கிட்டே வந்துருவேன் ப்ரோ. ஏன்டா இன்னும் 10 $1000 சொல்றேன். அதான் ஏன் சொல்றேன், பிரைஸோட மூவ் வந்து அந்த இடத்துல கரெக்டாவே இல்ல ஆக்சுவலா. சிம்பிள். அப்படின்னும் போது நம்ம ட்ரையல் பண்ணிக்கிட்டே வரணும். பிளஸ் 933க்கு வந்து இஎஸ் எஃபிஜில வந்துருச்சு, இது வரல. அப்ப அந்த அளவுக்கு நீங்க மாத்தி இருக்கும் போதே உங்களுக்கு $400 கையில இருந்திருக்கும். ஓகே ஓகே. நம்ம கோல்டு மாதிரி ட்ரீட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கோல்டு மாதிரி என்கியூ கோல்டு மாதிரியும் ட்ரீட் பண்ண கூடாது. நான் அப்படி ட்ரீட் பண்ணி தான் ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் முடிச்சு விட்டது வண்டிக்கு. நமக்கு எடுத்து நான் ஒரு NQ தான் படிச்சேன். ஒரு NQ ட்ரைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். செல்லு போகும் எக்ஸப்ட் பண்ணி. அது பி அடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடந்தது. Order filled. அதுதான் நம்ம எப்படி சொல்றது, இது நம்ம மாடல் இருக்கு, மாடல் ஃபெயில் ஆனாலும் ஏத்துக்கிறணும். அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எனக்கே அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நானுமே ஓவர் ட்ரேட் பண்ணுவேன். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், நானும் பண்ணுவேன். நானும் இந்த இப்ப $20 உட்காந்து நம்பிக்கிட்டு இருந்தேன், அது பண்ணவே கூடாது. ஆனா நான் பண்ணல. ப்ரோ ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஆகாதுன்னு நம்புறேன், பாப்போம். நம்ம மாடல அது மாடல் நம்ம வின் ரேட் 100% கிடையாதுல. அப்படின்னும் போது ஏன்னா 15 மினிட்ல எஸ்எம்டி இருக்கு, கீழ 3 மினிட்ல பால் இருக்கு. திருப்பாது ரீடெஸ்ட் ஆகிறதால உடைக்க வாய்ப்பு இருக்கு. இஎஸ் வந்து உடைக்கிறதுக்கு திரும்பறான். சரி சரி சரி. இஎஸ் பாருங்க 15 மினிட்ல எடுத்துட்டு 3 மினிட்ல வச்சிட்டான். அவ்வளவுதான். இது திரும்பியும் வந்து என் உயிரை வாங்கிட்டு போகாம இருந்தா சரி. அதான் அந்த ஐஸ் எடுத்துட்டு அங்க இருந்து திருப்பலாம், அதனால பாத்துக்கோங்க. இல்ல இதுக்கு மேல அவன் பிரைஸா திருப்பி வச்சிருக்கான். இஎஸ் வந்து பிரைஸாவே திருப்பிட்டான். பிரைஸாவே பாருங்க 15 மினிட்ல. இந்த ஐஸ் என்ன ஐஸ் இப்ப வரணும். 15 செகண்ட் ஒரு பெரிய கேண்டல் வரணும், வரலனா காலி. செல் சைடுக்கு வருது. Order filled. லைட்டா ரீடெஸ்ட் கொடுத்துட்டு போலாம். 773 நெக்ஸ்ட் டார்கெட். என்னாச்சு ப்ரோ, அடிச்சானா? வந்து அடிச்சானே. அதெல்லாம் எப்பயே அடிச்சிட்டேன் ப்ரோ. நீங்க என்ன அது ஆர்டிஎஸ் ஓட கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்பி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. இடம் நல்ல இடம். இதை புக் பண்ணிருக்கலாம். அமீன் ப்ரோ நீங்க ஒரு ரீட்ரேஸ்மென்ட்மே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா? தெரியுது. அதை நோட் பண்ணிக்கங்க, அது நம்ம இதுவே கிடையாது. எடுத்துட்டு மேல வச்சுட்டு கீழே வச்சிருக்கலாம். இங்க எடுத்தத கூட ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். இங்க ஐஸ்லயும் எஸ்எம்டி இருக்கு. உடைக்கும் கவலைப்படாதீங்க. ஓகே பிரைஸா பாருங்க, இங்க திருப்பி வச்சிருக்கு. இப்ப இது உடைக்குதா வால்யூம் இன்ஜெக்ட் ஆகுதான்றதுதான் மேட்ரு.
இப்போ ஈஸியா சப்போர்ட் ஒன்னொருத்துக்குமே சப்போர்ட் எடுத்து தான் போயிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா கொஞ்சம் க்ளீனா இல்லை. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் நான் எடுத்துட்டு இருப்பேன். இப்போ இங்கே எடுத்தது ஓகே, ஆனால் போல இப்போ இங்கேருந்து போகுது. அப்புறம் சடனா இங்கே ஒரு விகு விட்ட மாதிரி MNQல விட்டுருவான். என்ட்ரி இதெல்லாம் மீன் ப்ரோ 15 ஹேண்டில் மீன் ப்ரோ. ஒரு என்கியூ 15 ஹேண்டில், அதை மறந்துடாதீங்க. அந்த 15 ஹேண்டிலே பிரைஸால புஷ் பண்ண முடியல. 9:30க்கு அப்புறம் போது 10 மணி தான். 10 மணிலாம் ஓபன் ஆகி 10:30 போகுது ப்ரோ. 10 போகுது. இல்ல அவனும் புஷ் பண்ணாலே சொல்ல வர. நியூஸ் இருக்கனால அரைக்கிறானா இல்ல எதனால? நியூஸ் நாளைக்கு நியூஸ் இருக்கு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை ஹைல தூக்கிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வருவானோ. எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரிஸ்க். இதுக்குதான் அந்த 15 செகண்ட்லயே கிடைக்கும் போது எடுத்துருந்தா. திருப்பிட்டாங்க. நாட்டாரு விராட் கோலி இருந்து பையா அங்க இருந்து செல்லும் இன்னைக்கு அடிச்சதா ப்ரோ ப்ரோ ப்ரோ. அதுவுமே ரெக்கவர் ஆயிருக்குமே. பைய எடுத்தப்பயே லாஸ்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. இல்ல நான் ஒரு என்கியூ தான் போட்டேன். எனக்கு நான் கோல்டுல $500 லாஸ்ட்ல இருந்தேன். கோல்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஃபியூச்சர்ஸ். பண்றேன் நான் பண்ணவே நான் இது போலலாம் ட்ரேட் பண்ணல. நியூஸ் அப்ப மட்டும் தான் கோல்டு பண்ணேன். எனக்கு ஓகே ஓகே. நான் அங்கேயே அதுக்கு ரீசன் இருக்கு. கோல்டு ஃபீச்சர்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து நியூஸ் அப்ப எதுக்கு பண்றேன்னா என்கியூல டைரக்ஷன் சப்போஸ் கிடைக்காம போது கோல்டுல கிடைச்சிருக்கும். கோல்டு நீங்க வந்து எப்ப பண்ணலாம்னு சொல்றீங்க? கோல்டு வந்து நியூஸ் ட்ரேட் பண்ணா மட்டும் தான் ஃபீச்சர்ஸ் பண்ணணும். கோல்டு ஃபீச்சர்ஸ்ல வந்து செட் ஆகாது. ஹையர் டைம் ஃப்ரேமா எப்படி சொல்றீங்க? நீங்க 15 மினிட்டா பண்ணா ஓகே. 1 மினிட்டுக்கு கோல்டு செட் ஆகாது. பிரைஸ் ஜம்ப் ஆகும் ப்ரோ. உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ஆகாது என்கியூ மாதிரி. ஓகே ஓகே. எஃப்எக்ஸ்ல பண்ணலாமா ப்ரோ கோல்டு? எஃப்எக்ஸ்ல பண்ணுங்க. அது பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. என்னன்னா இதுல கேண்டில் பிரிண்ட் ஆகுறது MT5ல கேண்டில் கோல்டு சார்ட் பிரிண்ட் ஆகுறது பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஆமா ஆமா. கேண்டலுக்கும் ஃபாரெக்ஸோட கேண்டலுக்கும் உங்களுக்கு ரெண்டு எடுத்துமே மாடல் இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்ததே எதுவுமே மாடல் இல்ல. தட்டிட்டு இருக்கேன். மேக்ஸ் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் எடுத்த ட்ரேடு நான் நரேட்டிவா கரெக்டா நான் ப்ரிடிக்ட் பண்ணது போச்சு. நான் என்கியூ இந்த மாடல் தான் ஒன்னு பண்றேன்னு ஒன்னு வச்சிருக்கேன். என்கியூ வந்து இது மட்டும் தான் பண்ணணும்னு வச்சிருக்கேன். அது நான் பண்ணல. ஓகே. ஆனா
ட்ரேடா ஓகே தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஐயே எடுத்துட்டு செல்லு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதே மாரி 5 மினிட்டோட அந்த பிடிஆர்க்குள்ள போயிட்டு தான் நான் லிமிட் ஆர்டரே போடலான்னு இருந்தேன். லிமிட் ஆர்டர் சம்டைம்ஸ் 9:30 இன்னும் கொஞ்சம் மேல புஷ் பண்ணி விட்டான்னா பண்ண முடியாது. டிபிக்கல் டர்ட்டில் சூப் ட்ரேடர் ஆகலாம்னு பார்த்தேன் பாத்தீங்களா? அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். டர்ட்டில் சூப்பா? டர்ட்டில் சூப் ட்ரேட் பண்ணலாம். நானும் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிபி பைக்கு டிபி நான் போட்டு டர்ட்டில் சூப்லயே நான் லிட்டரலா டர்ட்டில் சூப் அது நான் வந்து எனக்கு தெரியும் இங்க போயிட்டு தான் செல் ஆகணும்ட்டு. நான் இல்லைன்னா நான் முன்னாடி எடுத்துட்டு போயின்னு வச்சுக்கேன். 25க்கு முன்னாடி ஓகே ஓகே 20 வந்து செல் அடிக்கலாம் தான் இருந்தேன். ஆனா 5 மினிட் அங்க இருந்துச்சு. நானும் அதுதான் வெயிட் பண்ணிருந்தேன். அங்க போகவே இல்லை. சரி நம்ம 9:30 போய் புஷ் பண்ணுவோம், அங்க போய் செல் எடுத்துக்கலாம் அது வெயிட் பண்ணி எடுத்தேன். ஆனா அந்த செல்லை நான் புக் பண்ணிருந்தாலும் எனக்கு ஆல்மோஸ்ட் நான் ப்ராஃபிட்ல தான் இருந்தேன். $700 இதெல்லாம் பார்த்துக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம மாடல் இதுலயே இருக்கிறதா ரொம்ப நல்லது. அது மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும். நம்ம மாடல் தப்பாவே இருந்தாலும் லாஸை ஏத்துக்கிற முடியும். மாடல்ல எடுக்கிறத மாடலை விட்டு வெளியே எடுக்கிற ட்ரேடோட லாஸ் நம்மளால ஏத்துக்கிற முடியாது. பேசாம மாடலே ஃபாலோ பண்ணிடுது. ஏன்டா அடி எப்படி நீங்க அவர் கிண்டலுக்கு சிரிக்கல மன டிஃபரெண்ட் இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரியாது. இல்ல இல்ல எனக்கு புரியுது. நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வாங்குறோம்னு. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப கெட்ட கில்ட் ஃபீல் வரும் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு அக்கௌண்ட் வந்து அது அன்னைக்கே முடிச்சு விடும்போது ஒரு ஃபீல் வரும். அது வந்து இருக்குலயே ரொம்ப ஒஸ்ட். அது பேசாம மூட்டு மாடல்ல எடுத்து எஸ் வாங்கிட்டு போயிடலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். லிட்டரலா நான் ஒரு 2 months அக்கௌண்டே இல்லாம அன்னைக்குதான் அக்கௌண்ட் வச்சு நீங்களாச்சும் ஹோல்டு பண்ணிட்டீங்க அந்த அக்கௌண்ட்டை. நாளா முடிச்சிருவேன், யோசிக்க மாட்டேன். முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நைட்ல தூங்காமலாம் இருந்திருக்கு உட்காந்து. அதுக்காண்டி சொல்றேன். இதே மாதிரிதான் நீங்க என்ன அமுக்குறீங்க? நீங்க ஒரு என்பி தான் அமுக்குறீங்க. 3 என்பி அடிப்பேன். டபக்கு 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 டபக்குன்னு. Order filled. Order filled. பிரைஸ் ரொம்ப டென்ஷன் பண்ணுது. அமீன் ப்ரோ போது விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு இல்ல நீங்க அந்த அக்கௌண்ட்ல இருக்க லெவலோட கீழே பார்த்தோம்னா நமக்கு கான்பிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும். $50 கீழே பார்த்தோம்னா அது $1 மைனஸா பார்த்தாலுமே கான்பிடென்ட் இல்லாத மாதிரி தான் ப்ரோ இருக்கு. எனக்கெல்லாம் மைனஸே போக கூடாது. அது 50,000க்கு மேல போகவே கூடாதுன்னு நினைப்பேன் நான். இல்ல இருக்கு, ஆனா பிரைஸ் ரொம்ப இது பண்ணுது. அதான் மீன் ப்ரோ, பிரைஸ் இது பண்ணுது நம்மளுக்கு தெரியுது. அப்படியே நம்ம புஷ் பட்டன் அமுக்கணும்.
அமீன் ப்ரோ நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ரோ. எல்லாரும் அது அமீன் ப்ரோ. கரெக்ட் தான். ஓகே. ஐயோ என்னது லாஸ்ட் ட்ரேடு அப்படின்னு எடுக்கலான்னு போனேன். ஒரு விக் ஒன்று விட்டு பயமுறுத்துறான். ப்ரோ மார்க்கெட்டும் வார்ன் பண்ணுது வந்துரு. ஐயோ ஐயோ. எனக்கு நெட்டு கட் ஆகும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் ப்ரோ இருந்துச்சு. என்விரான்மெண்ட்டா சரியில்லை, நீ ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட்ல தான் இருந்தேன் தெரியுமா. அதுவே ஒரு ஸ்ட்ரைக் ஆக்கி விட்டுரும் ப்ரோ. எனக்குலாம் நிறைய நான் அமைக்கிருக்கேன் அந்த மாதிரி. எவனோ விசில் அடிக்கிறான்ற மாதிரி. எவனா மருந்து வைக்கிறியா. ப்ரோ 60ல ரீட்ரெஸ்ட் வந்துட்டாங்க. என்கியூ வந்து இது டேட்டு யாரா நீ இது எப்படா டேட்டு. என்கியூ வந்து செல்லுக்கு திரும்பும்போது இஎஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதான் இஎஸ் சப்போர்ட் பண்ணும்போது என்கியூ சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அட்டிஹெச்சா பார்த்தா 2 பேரும் ஐஸ் அது ஒருத்தர் எடுத்துட்டேன் ஒருத்தர் எடுக்கல, அவ்வளவுதான். கேப் ஃபில் பண்ணி விட்டுறாங்க. இல்ல இது இந்த லோக்கு போவோம். நீங்க சொல்லுவீங்களா 1 மினிட் சிஎஸ்டி வச்சு திருப்பிடுவாங்க. திருப்பி ஏன் பை பாக்குறீங்க விடுங்க. பை ஐஸே எடுக்கல. நான் இதை நான் கட் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு நேரம் அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இங்க ஹோல்டு பண்ண தெரியுமா, அதுதான் மேட்ரு. அதான் 65ல ஐஸே இருக்கு, அது அங்க இருந்து திருப்பிடுவேன். நீங்க ரிவெஞ்ச் ட்ரேட் வேணா நீங்கோ ரிவெஞ்சா ரெக்கவரி ட்ரேட் அது. மென்டால் வேணா. என்ன எத்தனையோ தடவை தடுத்திருக்கீங்க, உங்களை தடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அது வந்து இங்கதான் ப்ரோ அந்த டிபிக்கல் மேன் ஈகோ வந்து நம்மள ரொம்ப செடியூஸ் பண்ணும். எப்படி இவங்க சொல்றத நம்ம கேட்கலாம். அப்படி இல்ல மாஸ்டர், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல மீன் ப்ரோ, நானும் நீ எத்தனை நாள் சொல்லிருக்கீங்க, நான் ஏதாச்சும் கேட்டிருக்கிறேன். எனக்கு இது ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த இடத்துல. நம்பிக்கைதான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதே. இப்படித்தான் அந்த அக்கௌண்ட பறி கொடுத்தே வேணாம். மீன் ப்ரோ எல்லாத்தையும் நம்பிக்கை வச்சுட்டு எடுக்கலாம். 7% profit target, how much to take risk in live account. அமீன் ப்ரோட மைண்ட் வாய்ஸ் அவசல்லா சொல்றாங்களே. இல்ல நேரா சொன்னா நல்லா இருக்காது, அதுக்காண்டிதான். அந்த இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் ஓடும், இது கூட கார் வாங்கின ஈகோ அந்த மாதிரிதான். இல்ல இங்க புஷ் பண்ணலன்னா ஒண்ணு மேல போயிடும் கண்டிப்பா. இங்க வரணும், இல்லனா இங்க இருந்து திருப்பிச்சுனா மேலதான். ரெண்டு நிமிஷம் இருக்கா? நீங்க எஸ்எம்டி பாப்பேன், நீங்க எஸ்எம்டி பார்க்கல, எதுவுமே பார்க்கல. திருப்புற மாதிரி தெரியுது. எப்பயுமே இந்தியா டாப்ல இருக்கு. இதுல பண்டிகை
பேஅவுட்ஸ்ல ஒருவேளை நம்ம சர்வர்ல இருந்து பாக்கறனால Order filled. முன்னாடி கட்டுற மாதிரி வச்சுட்டாங்களா? இல்ல போஸ்ட் போட்டுருக்காங்க எக்ஸ்ல பேஅவுட்ஸ்ல எப்பயுமே இந்தியா தான் டாப்ல வர்றாங்க கோல்டு வாட்டா இன்னைக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ண ஐல இருந்தே செல்லுது இன்னுமே பண்ண முடியாது Cool. நான் சும்மா இப்பதான் பழைய லைவ் பாத்துக்கிட்டு அமுக்குறேன் என்ட்ரி காமிக்குது அமீன் ப்ரோ அது எங்க செட் பண்றது அந்த இது இந்த இது இங்க அந்த போட்ட உடனே அந்த $100 கரெக்டா கிடைச்சல அந்த காப்பி ட்ரேடிங் அந்த இந்த சைட் இருக்குல்ல செட்டிங்ஸ் போங்க. ஆமா இல்ல அப்ப போக முடியாது. காப்பி ட்ரேடிங் இருக்கா? முடிச்சிட்டு காட்டு. ஹலோ அத பாருங்க. இல்ல இது காப்பி ட்ரேடிங் அமீன் ப்ரோ ரிஸ்க் செட்டிங்ஸ்ல போங்க ரிஸ்க் செட்டிங்ஸ் ஏதோ ரிஸ்க் செட்டிங்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க. ரிஸ்க் செட்டிங்ஸ்ல அங்க 100 300 போட்டாங்க 300 ஓகே அது நம்ம எத்தனை போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருமா? ஆமா அப்படி எல்லாம் இருக்காது நீ எத்தனை லாட் போறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ஸ்டாப் லாஸ் கம்மியாகிரும் ஐ மீன் பாயிண்ட்ஸ் இப்ப ஒரு என்கியூக்கு 5 ஹேண்டில் வேணுமா 5 ஹேண்டில்ல போய் நின்னுக்குறோம் 3 என்கியூ போட்டா 2 ஹேண்டில்ல வந்து நின்னுக்குறோம் ப்ரோ நீங்க எவ்வளவு செட் பண்றது அப்படியே இருக்கும் ப்ரோ 100 செட் பண்ணா நீ எத்தனை நாளைக்கு 100 தான் இருக்கும் அடிச்சிட்டு அத ட்ரையல் பண்ணி பார்க்கணும். இப்ப எப்படின்னா ப்ரோ நம்ம வந்து அடிச்சு செட் பண்ணவனே சப்போஸ் பெரிய நியூஸ் வந்து விக்குக்கு விட்டாண்டா என்ன பண்ணுவீங்க? அந்த டைம்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போட்டோன்னே எஸ்எல்டிபி விழுந்துருதா அப்ப லாஸ் இப்ப அன்வான்டட் லாஸ் தவிர்த்தலாம் நம்ம மினிமம் லாஸ்ல இருந்தே எக்ஸிட் ஆயிடலாம்னு வச்சுக்கோங்க ஃபேக் மூவ் கூட இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம எஸ்எல் நகட்டிக்கலாம் அப்படிதானே? நகட்டிக்கலாம் போட்டோன்னே விழுகிறது தான் நகட்டிக்கலாம் அதெல்லாம் ப்ரோ திருப்பிட்டியா ப்ரோ வேணாம் ப்ரோ அவ்வளவுதான் லாஸ்ட் ரைட் முடிஞ்சிச்சு. லாக் போடுவீங்களா? லாக் இல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் லைவ். Order filled. லைவ் க்ளோஸ் பண்ண வேணாம் ப்ரோ லாக் போட்டுருங்க. சரி லாக் லைவ் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வந்துட்டு என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடும். அதனால நான் அது பண்ணல. சரி